பார்க்குறது வேர்க்கடலை சட்னி. வேர்க்கடலை சட்னி பல வகையில் நாம் ஆதி தொட்டு கடலைங்கிறது வேர்க்கடலை நம்மளோட பூமியில் எல்லா மண்ணுக்கும் உகந்தது. இது ஊற வச்சு வேக வச்சு சாப்பிடும்போது அதனுடைய உயிர் சத்துக்கள் இவ்வளவுதாங்கிறது ஒரு இது இல்லை, அந்த அளவுக்கு பலனை தரக்கூடியது. ஆனால் எப்பயோ ஒரு முறை வறுத்து நம்ம உருண்டையோ பிடிச்சி சாப்பிட்றது, இது போல் சட்னி செய்து சாப்பிட்லாம். இந்த வேர்க்கடலை டைஜஷன் ஆகாத நபர்கள், வயதானவங்க கூட இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அலாதியான டேஸ்ட்டும் நல்ல டைஜஷனுக்கான அத்தனை பொருட்களும் இந்த வேர்க்கடலை சட்னியில் இருக்குது. இது ரொம்ப புதிதாக கண்டுபிடித்ததில்லை, நம்மளோட பாரம்பரிய ஆதிகாலத்து சட்னி தான், அந்த மெத்தடு தான். வாங்க வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதோட இன்னொரு டிப்ஸும் நான் இதில் கொடுத்துருக்கேன். அதாவது தோசை எப்படி நம்ம நைஸாக எடுக்கிறது, மொறுமொறுன்னு எடுக்கிறது, அவங்களுக்கு அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன். 50 வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலை தான். இன்னொரு தடவை சூடு பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் வறுத்து எடுத்துட்டோம். இப்போ சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு 3 மிளகாய், இஞ்சி ஒரு துண்டு, 3 பல் பூண்டு அதை தட்டியிருக்கோம். புளி ஒரு சொல புளி 50 வேர்க்கடலைக்கு. முதல்ல மிளகாய், இஞ்சி, பூண்டை போட்டோம். அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். கடைசியாக புளியை போட்டு ஒரு 2 பெரட்டி எடுத்துக்கிறோம். இந்த புளி இப்படி போடுறதால உங்களுக்கு அல்சர் பிரச்சனை வராது. இதை நீங்கள் குறிப்பு எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். கடலையை தோல் எடுத்து அதில் கொட்டி உப்பு போட்டுக்கிறோம். தண்ணி கொஞ்சம், தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் 50 கடலைக்கு, நிறையா போட்டுறக்கூடாது, டேஸ்ட் அப்படியே மாற்றி விட்டுரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு அரைக்கும்போது கொஞ்சம் உள் வாங்கும் வேர்க்கடலை தண்ணியை. ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி அதில் ஊற்றி கலந்து இதில் ஊற்றிடுவோம். இப்போ தாளிப்பு தான் இதோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது. ஏற்கனவே இருந்த எண்ணெயோடு அப்படியே வச்சுக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம். கடுகு உளுந்து தாளித்து வருது. வரமிளகாய் 1 மிளகாயை பொடியாக கிள்ளி அதில் போட்டுக்கிறோம். சிம் பண்ணிட்டோம் அடுப்பை. அது கருகுனா கூட நல்லாயிருக்கும். 10 மிளகை இடிச்சிருக்கோம். கருவேப்பிலை நல்லா ஃப்ரை கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் போட்டு, பெரிய வெங்காயம் 1/2 வெங்காயம் பொடியாக அரிஞ்சு நல்லா எல்லாமே ஃப்ரை பண்ணிடுறோம். இப்போ கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டிருக்கேன், ஒரு பிஞ்சு. நல்லா ஒரு 90% வெங்காயம் குக்கானோன்னு அதை எடுத்து சட்னியில் சூடாக கலந்துடுறோம். இதை வந்து நீங்கள் நிறைய நபர்கள் கொண்டவங்களாக இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் மிளகாயை ஜாஸ்தி பண்ணி அரைச்சிக்கிட்டு நல்லா லிக்விடாகவே இந்த சட்னி டேஸ்ட்டை குறைக்காது. நான் இந்த அளவுக்கு கெட்டியாக வச்சுருக்கேன். இப்போ தோசைக்கு போயிடலாம். நான் இரும்பு கல், முதல்ல தோசையை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனி துணி போட்டுக்கிறோம். அந்த துணியில் கொஞ்சம் சுருணை போல் சுருட்டிக்கிறோம். ஒரு பக்கம் மூலையில் ஒரு 4 ட்ராப் எண்ணெய் விட்டு அந்த துணியில் தேய்ச்சி எடுத்துடுறோம். ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் பசை இருக்கணும் கல்லில். இந்த துணி நான் எப்பயுமே நீங்கள் வச்சுக்கணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா மொத்த துணியாக காட்டன் துணி தான் வச்சுக்கணும். இப்போ கணக்காக பட்டையான கரண்டியில் நீங்கள் மாவை விட்டு மெதுவாக தேய்க்கணும். அழுத்தி தேய்ச்சிங்கன்னா தான் உள்ளே பிடிச்சிக்கும் கல்லில். மெதுவாக அப்படியே தேய்ச்சி விட்டிங்கன்னா இது போல் வந்துடுது. இப்போ உடனே எண்ணெயை தேவையான அளவு விட்டு மூடிடுறோம். இரும்பு கல்லாக இருந்தால் லைட்டாக ஷேக் பண்ணிக்கிங்க, இப்படி அப்படி. இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் தூக்கி கொஞ்சம் அந்த கைப்பிடி பாருங்கள், உங்களுக்கு மாறி வந்திருக்கும் பாருங்களேன் காது. இப்போ அப்படியே திருப்பி போட்டு எடுத்துடுறோம். அதாவது திருப்பி போட்டிங்கன்னா சாஃப்டாயிரும் தோசை. திருப்பி போடாமல் அப்படியே எடுத்துடுறோம். திரும்ப அந்த துணி இருக்குது பாருங்கள், அதால் தேய்ச்சி விட்டிங்கன்னா சூட்டில் எல்லா எண்ணெயும் துணிக்கு வந்துடும். இதுதான் ஒரு கல்லை மெயின்டைன் பண்ணுறது நான் சொன்னது. தோசை பாருங்கள் நைஸாக உங்களுக்கு தெரியுது தானே. இதை தேங்காய் இந்த வேர்க்கடலை சட்னி சாப்பிடாதவங்கெல்லாம் இந்த முறையில் சாப்பிட்டு பாருங்கள்.
கண்டிப்பாக நீங்கள் வெரி குட் அப்படின்னு எனக்கே நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. குழந்தைகளுக்கு கொடுங்க, வளர்கிற குழந்தைகளுக்கு இந்த மெத்தடில் செய்து கொடுங்க. பெரியவங்களுக்குமே டைஜஷன் ஆகும். கெட்டியாக எடுத்து வச்சுக்கிட்டோன்னா மத்தியானம் சாதத்துக்குமே இது அருமையாக இருக்கும். வாழ்வோம் என்றும் வளமுடன் நலமுடன்.